பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளை இந்த ஆராதனைக்கு வந்தவங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. மத்திய சுவிசேஷ புஸ்தகத்திலே கூட 14ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. சாயங்காலம் ஆன போது அவருடைய சீசர்கள் இடத்திலே வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமாயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். அவன் இங்கே ஆண்டவராக இயேசு என்ன பண்றாரு? மலை மேலே உட்கார்ந்துக்கிட்டு பிரசங்கம் பண்றாரு. இந்த பிரசங்கம் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? புருஷர்கள் மாத்திரம் 5000 பேரா. அவங்க மனைவி, பிள்ளைகள், அதுக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு 5000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த காலத்துல பார்த்தா ஒரு வீட்டுல பார்த்தா 12 பேர் 10 பேர் இருப்பாங்க. அந்த காலத்துக்கு ஒரு 20 years பேக் போங்க, அப்படிதான் பசங்க இருந்தாங்க. அந்த வசனம் போட்டிருக்கு, சாப்பிட்டவர்கள் 5000 பேரா. யாரு? புருஷர்கள் மாத்திரம். ஸ்தோத்திரம். அந்த வசனங்கள் வாசிக்கலாமா? பாத்தீங்களா? ஸ்திரீகள் போடல, இங்க மனைவி எல்லாம் போடல, பிள்ளைகள் கணக்கு வரல, புருஷர்களை மாத்திரம் 5000 பேரா. அப்ப எத்தனை பேர் சாப்பிட்டு இருப்பாங்க? அவனுக்கு மலை மேல உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் பாருங்க. அப்போ கூட பந்தி சொல்றாரு, ஒழுங்கா உட்காரு சொல்ற, ஒழுங்கா உட்காரு. ஆண்டவர் கையில கொடுத்து அனுப்பல, எல்லாம் உட்காரு வைங்க, சாப்பிட்டு போட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாம் கையில கொடுத்தோம், பொட்டலம் கட்டி போங்க போங்க சொல்லிட்டு. அவரை பாருங்க, அந்த தண்ணி எப்படி வந்துருக்கல அவங்க எல்லாருக்கும் வேற தண்ணி எப்படி வந்திருக்கும், அவங்களுக்கு பிளேட் எப்படி வந்திருக்கும். ஸ்தோத்திரம். நல்ல சாப்பாடு இல்ல, சப்பாத்தி மீனா, வறுத்த மீனும் சப்பாத்தியா வந்து நல்லா 5000 பேர் பிளஸ் மனைவிகள், பிள்ளைகள் வேற. அப்போ ஆண்டவர் அந்த ஜனங்களை எல்லாரையும் சாயங்காலம் ஆன போது அவர்கள் சொல்றாங்க, அனுப்புங்க ஆண்டவர், டைம் ஆச்சு. என்னாச்சு? டைம் ஆச்சு, நேரமாச்சு. அப்போ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து என்ன பண்றாங்க? எல்லாரும் கூட ஆண்டு வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். தங்களை மறந்து அவங்க சாப்பாடு டிஃபன் கூட மறண்டான்னு நினைக்கிறேன். அப்படியே கேட்கறாங்க வார்த்தைகளை. நம்ம ஆளுங்க என்னென்ன வார்த்தை கேட்க சொன்னா அப்ப தூங்குவாங்க, அப்போதான் வேடிக்கை பார்ப்பாங்க, அப்போதான் டைம் பார்ப்பாங்க, எல்லாம் அப்போதான் வரும். அதுதான் இருப்பாங்க. அங்க ஆண்ட வார்த்தைகள் கேட்கும் போது அவர்கள் செவி கொடுத்தார்களா? பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே பாருங்க, 7ஆம் வசனத்தை போட்டிருக்கு, அவர்கள் வார்த்தைகளை கவனமாய் கேட்டார்களா? அவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனமாய் கேட்டார்களா? அல்லேலூயா. கவனமாய் கேட்கணும், அப்பதான் எஞ்சி வெளியே போக கூடாது. உள்ள வந்தவனா வெளியே பாஸ்ட் போ, லாக் பண்ணிடணும் பேசாம. வெளியே யாருக்கா சொல்லி வெளியே பாஸ்ட் போக கூடாது. கவனமாய் கேட்கணும் உட்கார்ந்துக்கிட்டு. எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ண போறாங்க? ஒரு 6 hour தான். அந்த 6 hour அம்மா உட்கார முடியல, வார்த்தை கேட்க முடியல. ஏதோ பண்ணுது உள்ள கேட்காதபடி. அல்லேலூயா. அவர்கள் பிலிப்பு பிரசங்கித்தான், ஜனங்கள் வார்த்தைகளை கவனமாய் கேட்டார்களா? என்ன அவங்க கவனமாய் கேட்டா? வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்குள்ள இருந்த அசுத்தாவிகள், நோய்கள் எல்லாவற்றையும் அன்னைக்கு சுகமானார்கள். அல்லேலூயா. தேவ வார்த்தை கேட்கும் போது என்ன உள்ள ஒரு வல்லமை புறப்பட்டு வரும். அல்லேலூயா. உனக்குள்ள அசுத்தாவிகள், உனக்குள்ள பலவீனங்கள் எல்லாவற்றையும் என்ன மாற்றுமா. ஒரு மாத்திரை போட்டா எப்படி உள்ள போய் வேலை செய்யுது, அதே போல கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போய் என்ன செய்யுமா? அந்த வார்த்தையிலே பலப்படுவார்களா? என் வார்த்தை அனுப்பி நான் அவனை குணமாக்குவேன். ஆண்ட வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு வல்லமை. இயேசு போதித்த போது ஜனங்கள் ஒருமனப்பட்டாங்களா? மலை மேல் உட்கார்ந்து அப்படியே கேட்கிறாங்க. நேரம் ஆகிக்கிட்டே போகுது, ஜனங்களுக்கு டைம் தெரியல, இயேசுக்கும் டைம் தெரியல. நல்லா பாருங்க, பிரசங்கிக்கிற பாஸ்டருக்கும் டைம் தெரியல, கேட்கிற ஜனங்களுக்கும் டைம் தெரியல. யாரு இருப்பாங்க பக்கத்துல? அசிந்த பாஸ்டர் மாதிரி இருப்பாங்க. பாஸ்டர் பாஸ்டர் டைம் ஆச்சு, பாஸ்டர் அனுப்புங்க அனுப்புங்க, டைம் ஆச்சு அனுப்புங்க. அல்லேலூயா. அவன் பிரச்சனை அவனுக்கு. எங்க உட்கார்ந்தா என்ன வருவான்? உட்கார்ந்து நம்ம தான் சாப்பாடு ஆயுத பண்ண சொல்லுவார். அவரை பத்தி தெரியும், நல்லா தெரியும் சீசனை பத்தி, ஆண்டவர் பத்தி. அதான் சொல்றாங்க, ஆண்டவரே டைம் ஆச்சு அனுப்புங்க அனுப்புங்க. டைம் ஆச்சு, நேரம் ஆச்சு. அப்ப என்ன ஆச்சு அங்க நமக்கு தோணுதுன்னா, பசி டைம் அடிக்க போறோம். அல்லேலூயா. பசி டைம் அடிக்குது.
ஆண்டவர் டைம் வச்சிருக்காரு பாருங்க, நமக்கு பசிக்கிறதுக்கு கூட உள்ள ஒரு டைம், 1 மணி நேரம் டங்கு டைம் வச்சிடும் பசிக்குது சோறு இல்ல. பசி இல்லைன்னா அப்ப நமக்கு என்ன ஒண்ணுமே இருக்காது இல்ல. யாரும் வேலைக்கே போக மாட்டான் பசி இல்லைன்னா. சம்பாதிச்சா சோறு, அப்ப வேலைக்கு போய் தானே ஆகணும். அவங்க சொல்றாங்க நேரமாச்சு ஆண்டவரே அனுப்புங்க. அவங்க கிராமங்களுக்கு அனுப்புனா என்ன பண்ண, அவங்க போயிட்டு சாப்பாடு செஞ்சு அவங்க சாப்பிட அனுப்புங்க. ஆண்டவர் சொல்றாரு ஒண்ணு, அவங்களை பார்த்து நீங்களே என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க. ஆண்டவர் சில நேரம் அப்படியே சொல்லுவாரு, நீ ஒரு விஷயம் சொல்றீங்க என்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே, எதுவும் நீங்க நினைச்சு வருவீங்க என்கிட்ட ஏதாவது பார்த்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. நான் சொல்லுவேன் ஒண்ணு, நீங்களே என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. என்ன பாஸ்டர் எந்தாலே கை வச்சிட்டீங்க நீங்க வந்து ஏதாவது கேட்டேன், என்னங்க கல்யாணம் பண்ண அப்படி சுத்திட்டே இருக்கீங்க. நான் கேட்டேன் வந்து, நான் சொன்னா நான் வந்து ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் பொண்ணு என்னங்க அப்படி கேட்குறீங்க, தெரியாம சொல்லிட்டாங்க உங்ககிட்ட. அப்படிதான் கேட்டவங்க தலை கை வைப்பாங்க சில பேர் வந்து. அது மாதிரி எங்க கேக்குறாங்க, ஆண்டு அனுப்புங்க. ஆண்டு சொல்றாரு எதுக்கு அனுப்பணும், சாப்பாடுங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் நேரம் பாருங்க, நேரம் வச்சிருக்காரு. ஜனங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நேரமாச்சு வீட்டுக்கு போகணும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நேரம் இருக்கு, வீட்டுக்கு போற நேரம். நைட்ல எல்லாம் வீட்டுக்கு போயிடணும், யாரும் சொல்லக்கூடாது. ஒரு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் கர்த்தர் வச்சிருக்காரு. ஏற்ற நேரத்திலே நேர்த்தியாய் செய்வார் ஆண்டவர். நீங்க நினைக்கிறீங்க என்ன எதுவுமே நடக்கலையே, எதுவுமே வரலையே. சொல்ற எலிசா வந்து 7 வாட்டி என்ன பண்ணு போயிட்டு முழுகண்டார் யோர்தான்ல போயிட்டு 7 வாட்டி. அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு சொல்லுவாங்க பாத்தீங்களா. டாக்டர் நீங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்க மறுபடி கொடுப்பார். சில பேருக்கு வந்து ஒரு வாரம் கிடையாது, 3 நாள் தான். நீங்க 3 நாள் கழிச்சு வாங்கன்னு வருது. அது ஒரு கணக்கு தான். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க மனுஷங்க. நேரம் காலம் எல்லாமே வந்து 3 நாள் 7 நாள் அந்த மாதிரி 7 வாட்டி முழுகண்டார் எலிசா போயிட்டு. 5 சொல்லாமே, 3 சொல்லாமே, எதுக்கு 7 வாட்டி? அது ஒரு கணக்கு தான். 6 வாட்டி முழுங்க ஒண்ணுமே ஆக மாட்டேன். 7ஆவது வாட்டி முழுகும் போது தான் அவன் சுகம் ஆறாம். அப்போ சில நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு நேரம் காலம், நம்ம எல்லாம் ஹிந்துவா இருந்திருப்போம், அவன் தெரியும். நேரம் பார்த்தா எல்லாம் செய்வோம். இது எமகண்டா நல்ல நேரம் கிடையாது. ராசி பார்ப்போம், நேரம் பார்ப்போம். எப்போ நல்ல நேரம் கல்யாணம் பண்றதுக்கு, எப்போ நான் வெளியே போறதுக்கு. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வெளியே போகக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை வெளியே போகக்கூடாது, லைட்டு போட்டு யாரும் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நேரம் பார்ப்போம் நாம் எல்லாம் கூட வந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.